சொல்வது எனக்கு தெரிந்து 30 வருடங்களாக இலக்கிய தோழமையோட கொண்டவர்கள் எல்லா மட்டத்திலும் ஒரு இலக்கிய கூட்டங்களாக இருந்தாலும் அரசியல் இயக்கங்களாக இருந்தாலும் செயல்பாடுகளை எல்லாரும் அவர்கள் முன்னிலையில் இருப்பார். இப்பொழுது அவர்களுக்கு இன்னும் வளமிக்க தோழமையாக விசாரணை கொண்ட தமிழ் இப்படிப்பட்ட தோழர்களாக பல்வேறு பணிகள் எங்களுக்கு இருந்தாலும் இந்த தோழர்களோடு வந்து அவர்களோடு உரையாடுவது என்பது ஒரு நட்பொழுத தோழருடைய சகோதரர் வந்து அண்ணாமலை இருக்கிற அம்மன் நைட்டு இருக்கார். நைட்டு கடையில் அந்த நேரத்தில் இருப்போம். காலையில் ஷிஃப்ட்டுனால ஒரு இடத்துக்கு அந்த காலையில் போவோம். அதெல்லாம் அப்படிதான் படிச்சு அவங்க என்னன்னா இங்கே ஊருக்கு வந்தாங்கன்னா 2 மணிக்கு மேலே என் கடைக்கு வந்து வெளியாக வெளியே பேசிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினுக்கு போனாரா வீட்டுக்கு போனாலும் தெரியாது பேசிட்டு அவரோட அர்ப்பணிப்புல அந்த அரசியல் தொடர்பு அவர்களுக்கு பின்னுதான் எனக்கு இவருடைய சகோதரர் என்பது தெரியும். ஒரு போக்கிழமிக்க ஒரு வழிநடத்தியில் ஒரு நேரமாகத்தான் இன்று வரை அவர்களுக்கு எல்லா விஷயங்களும் எந்த விஷயமும் காரணம் பேசுகிறது. நம்ம எந்த இடத்துல ஃபைட் பண்ணணுமோ அந்த இடத்துல உறுதியாக ஃபைட் பண்ண முடியும். பின்னாடி வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஓய்வு பிறகு ஒரு ஜெயிச்சந்தனும் நாம பிரிச்சு பார்க்க முடியும். நேரத்தில் உட்கார்ந்துருந்தவரை நாமக்கு வரட்டும்னு வைக்கணும். நம்மளை இதை படுத்தாரா வந்தலையா அப்படின்னு வந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள்லாம் எதுவும் நம்ம வேலையை பார்த்துட்டு குழந்தைய வேலையை பார்த்துட்டு ஒரு காலத்தில் நம்ம ஏதோ ஒரு செய்தியை கடத்தணும். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தெரிந்த தகவல்களை சொல்லணும், அவங்களுக்கு ஈர்க்கணும் அப்படின்றத அவங்க ரொம்ப சக்ஸஸாக பண்ணுவாங்க. இந்த நிகழ்வு அவருக்கு எந்த சூழலாக இருந்தாலும் நிச்சயமாக அவருடைய உடல்நலம் உடம்புலான அக்கறை உள்ள நிகழ்வாக இருக்கக்கூடிய